Good morning students. 10th Social Science, 3rd lesson Civicsல State Government மாநில அரசு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்குறோம் அப்படின்னு பார்த்ததுன்னா கவர்னர் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். கவர்னருடைய அப்பாயின்மெண்ட்ஸ் என்ன, அவருடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வரும் பொழுது என்ன மாதிரியான அதிகாரங்கள் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற அந்த நிர்வாகத்தில் எக்ஸிக்யூட்டிவ் பவர், செகண்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர், financial power, judicial powers, discretionary powers, emergency powers and இது இல்லாமல் சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிற பேரில் privileges of the governor. ஸோ இந்த மாதிரி பல அதிகாரங்கள் அப்படிங்கிறத வந்துட்டு கவர்னர் அப்படிங்கிறவருக்கு கொடுத்துருந்தாங்க. அதுவரையிலும் கவர்னர் டாபிக் வந்துட்டு முடிஞ்சுது. அவருக்கு என்ன மாதிரியான சிறப்பு அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்கங்கிற வரையிலும் கவர்னரை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது யார் அப்படின்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர். சீஃப் மினிஸ்டர் யார்? மாநிலத்துடைய முதல்வர். மாநிலத்துடைய முதல்வரை தான் வந்து இங்கே சீஃப் மினிஸ்டர் சிஎம் அப்படின்னு சொல்கிறோம். நேற்று சிஎம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருந்தோம். எத்தனை பேர் வந்துட்டு 1947 ஆஃப்டர் இண்டிபெண்ட் இந்தியா, சுதந்திர இந்தியாவாக மாறினதுக்கப்புறம் எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்குறோம். அடுத்தது சீஃப் மினிஸ்டர் யார், இவங்களுக்கு என்ன தகுதிகள், எப்படி இவங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சீஃப் மினிஸ்டர் இன் த ஸ்கீம் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் provided by the constitution, the governor is the nominal executive authority and the chief minister is the real executive authority. Nominal, real. Nominal அப்படிங்கிறது என்ன? பெயரளவு. யார் இங்கே பெயரளவு நிர்வாகியாக இருக்கிறாங்க அப்படின்னா கவர்னர். ரியல் அப்படின்னா உண்மை. இங்கே உண்மையான அதிகாரம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர். அப்போது அரசியல் அமைப்பில் ஒரு நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் அப்படிங்கிற அந்த சிஸ்டத்தை பேஸ் பண்ணி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கவர்மெண்ட்டில் கவர்னர் இருக்கார், கவர்னருக்கு கீழே சிஎம், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. கவர்னர் அப்படிங்கிறவர் நாமினல் லெவலில் இருக்கக்கூடியவர். சீஃப் மினிஸ்டர் வந்துட்டு ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டியாக இருக்கார். ரைட், இதுதான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவருக்கான ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன். ஸோ அடுத்தது அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் அவரை எப்படி நியமனம் செய்யறாங்க, எப்படி நியமிக்கிறாங்க? த சீஃப் மினிஸ்டர் இஸ் அப்பாயிண்டட் பை த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட். மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய முதலமைச்சரை நியமனம் செய்யக்கூடியது, அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர். ஸோ கவர்னர் தான் வந்துட்டு ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை முதலமைச்சராக நியமனம் செய்யறாரு. யார் அந்த முதல்வர் அப்படின்னு பார்த்தா ஜென்ரல் எலெக்ஷன், பொது தேர்தல். நம்ம நேற்று பார்த்தோம், 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பொது தேர்தல் அப்படிங்கிறத நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த பொது தேர்தல் அப்படிங்கிற முறையை பயன்படுத்தி 5 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கவர்மெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். அந்த கவர்மெண்ட்டில் கட்சிகள், பார்ட்டிஸ், கட்சிகள் சார்பாக போட்டியிட்டு யார் வந்துட்டு மெஜாரிட்டி பார்ட்டியாக வின் பண்ணுறாங்களோ அதில் அந்த மெஜாரிட்டி பார்ட்டியினுடைய லீடரை வந்துட்டு கவர்னர் சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த இடத்துல த லீடர் ஆஃப் த மெஜாரிட்டி பார்ட்டி, பெரும்பான்மை பெற்ற கட்சி. மெஜாரிட்டி பார்ட்டி அப்படின்னா பெரும்பான்மை பெற்ற கட்சி. அவங்க ஆர் மெஜாரிட்டி குரூப்பு இன் தி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்பாயிண்டட் ஆஸ் த சீஃப் மினிஸ்டர். அதிலிருந்து அவங்களுடைய தலைவரை இங்கே என்னவா தேர்ந்தெடுக்கிறாங்க? ஒரு நாட்டுடைய முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க, மாநிலத்துடைய முதல்வராக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. ரைட். ஒருவேளை இந்த இடத்துல எந்த கட்சியுமே முழுமையான பெரும்பான்மை அப்படிங்கிறத ரீச் பண்ண முடியலை, அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறத வந்துட்டு எந்த ஒரு கட்சியை சேர்ந்தவங்களுமே வந்து ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படிங்கும் பொழுது கவர்னர்
அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பவரை பயன்படுத்தி அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்ததாக பெரும்பான்மை பெற்ற பெரிய கட்சியை வந்து அமைச்சரவை அமைக்கிறதுக்காக ஒரு கால் ஃபார் கொடுக்குறாரு. இந்த இடத்துல in case no party commands absolute majority, அங்கே முழுமையான பெரும்பான்மை பெறாத பொழுது, fails to elect its leader, the governor can use his power, governor அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி and invite the leader of the other largest party, invite அழைக்கிறாரு. யார் அழைக்கிறாரு அப்படின்னா லீடர் ஆஃப் த அதர் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்போ கட்சிகள்லேயே மிகப்பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய தேர்தலில் கலந்துக்கிட்ட அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய கட்சி தலைவரை வந்து மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ண சொல்லி அமைச்சரவையை நடத்த சொல்லி இங்கே ஒரு இன்வைட் அழைப்பு கொடுப்பாரு. ஹீ ஹேஸ் டு ப்ரூவ் த கான்ஃபிடென்ஸ். அவர் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல, அதாவது லெஜிஸ்லேச்சர், அந்த சட்டமன்றத்தில் பெரும்பான்மை மெஜாரிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ணணும். அப்போ மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணும் பொழுது அவங்க கரெக்டாக இந்த ஆல்ரெடி வின் பண்ணினவங்களை விட அதிகமாக வின் பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட வந்து மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க தான் இங்கே முதலமைச்சராக வர்றதுக்கான தகுதியில் இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி கவர்னரால் வழங்கக்கூடிய இந்த இன்வைட்னால் ஒரு லீடரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொடுத்த டைம் டியூரேஷன், கால அவகாசம், வித்தின் த பீரியட், அந்த கால அவகாசத்துக்குள்ள லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றத்தில் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். இது சிஎம்ஐ செலக்ட் பண்ணுறதுக்கான இன்னொரு வழி. அதே போல் the term of the chief minister is not fixed. முதலமைச்சரின் பதவிக்காலம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று கிடையாது. எப்போ வேணால் அவங்க மேலே வந்துட்டு நம்பிக்கையின்மை அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு டிசால்வ் பண்ணணும். ஸோ லாஸஸ் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு வரும் பொழுது இந்த இடத்துல அவங்க டிசால்வ் பண்ணணுங்கிறதுனால இந்த இடத்துல சிஎம்க்கு வந்துட்டு டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. அடுத்து சட்டமன்ற உறுப்பினர்களின் பெரும்பான்மை ஆதரவு, எவ்வளோ டைம், அதாவது சட்டமன்றத்தின் பெரும்பான்மை யாரே அவங்க இப்போ மெஜாரிட்டி பார்ட்டியோட ஒரு கட்சி வந்துட்டு இங்கே கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படி ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட்டுக்கிட்ட எவ்வளோ எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் அவங்களுடைய மெஜாரிட்டி. ஸோ அந்த எம்எல்ஏஸ்னுடைய நம்பர்ஸ் வந்து குறையும் பொழுது அந்த எம்எல்ஏஸ்னுடைய நம்பர் அவங்க கட்சியை விட்டு வெளியில் போகலாம், அல்லது கூட்டணி வச்சுக்கிட்டவங்க உங்கள் கூட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெளியில் வரலாம். அப்படி வெளியில் வரும் பொழுது அந்த இடத்துல எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வந்து என்ன ஆகுது, குறையுது. அப்படி குறையும் போது ஆப்போசிட் பார்ட்டியை விட ரூலிங் பார்ட்டியினுடைய எம்எல்ஏ லிஸ்ட்டு வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்போ அவங்க என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல ரூலர்ஷிப்பை கொடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான பீரியடில் கண்டிப்பாக அங்கே சிஎம்மாக இருக்கிறவர் என்ன செய்யணும், கண்டிப்பாக அவருடைய போஸ்டிங்கை வந்துட்டு ரிசைன் பதவியை வந்து ராஜினாமா செய்யணும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸ், லெஜிஸ்லேட்டிவில் இருக்கக்கூடிய அதர் மெம்பர்ஸ் அவங்களுடைய உறுப்பினர்களின் பதவிக்காலம் டியூரேஷன் எப்போ அந்த சிஎம்னுடைய ரூலர்ஷிப் வந்துட்டு முடியுதோ 5 வருஷம் நடக்கலாம், 5 வருஷத்துக்குள்ளேயே அது முடியலாம். அப்படி முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிஎம்முடைய லீடர்ஷிப்பில் ஃபார்ம் பண்ண மினிஸ்ட்ரி அமைச்சரவை அதையும் வந்து அவங்க டிசால்வ் கலைக்க நேரிடும். ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிஎம், சீஃப் மினிஸ்டர், இவரை நியமிக்கிறதுக்கான சில விதிமுறைகள். ரைட், சிஎம் இந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறவரை எப்படி அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. லீடர் அப்படிங்கிறவர் மெஜாரிட்டி பார்ட்டியை சேர்ந்த அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் வந்துட்டு சிஎம்மாக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அப்படி அப்பாயிண்ட் பண்ணுறவர் வந்து மெஜாரிட்டி ப்ரூஃப் பண்ணணும். அப்படி ப்ரூஃப் பண்ண முடியலை அப்படிங்கும் பொழுது அவங்கள அடுத்த லார்ஜ்
பார்ட்டி, மிகப்பெரிய கட்சியை வந்துட்டு அடுத்து ஆட்சி அளிக்கிறதுக்காக கவர்னர் வந்து ஒரு இன்வைட் பண்ணுவார். அப்படி இன்வைட் பண்ணும் பொழுது அடுத்து செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டி அவர் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைம் டியூரேஷனுக்குள்ளார வித்தின் எ பீரியடு எவ்வளோ மாதம் எவ்வளோ நாள் அப்படிங்கிற கணக்கு கொடுக்குறாங்களோ அதுக்குள்ளே இங்கே எம்எல்ஏஸ்னுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தி செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி வந்துட்டு மெஜாரிட்டி பார்ட்டி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் சிஎம்மாக இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிஎம்க்கு டைம் டியூரேஷன் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக 5 வருஷம் அப்படிங்கிறது வந்து ஜென்ரல் எலெக்ஷன் நடத்துறதுக்காக நம்ம தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஆனால் அந்த 5 வருஷத்துக்குள்ளே அந்த நடத்திட்டு இருக்கக்கூடிய அந்த ரூலிங் பார்ட்டி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு வரும் பொழுது கண்டிப்பாக அவங்க அந்த கட்சியை வந்துட்டு டிசால்வ் பண்ணணும். ஒருவேளை அந்த கட்சியின் வந்து மெஜாரிட்டி காமிச்சு வின் பண்ணினவங்க அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ் வெளியில் போகிறதுனால மெஜாரிட்டி குறையுது அப்படிங்கும் பொழுதும் அவங்களுடைய ரூலிங் பார்ட்டி அவங்களுடைய ரூலர்ஷிப்பை வந்துட்டு கேன்சல் பண்ணணும். இப்படி தான் வந்து இங்கே சிஎம்மை வந்து அப்பாயிண்ட் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரைட், அடுத்தது சிஎம் லிஸ்ட்டு பார்த்தோம். சிஎம் லிஸ்ட்டு யாரெல்லாம் வந்துட்டு ஆஃப்டர் 1947 1947க்கு அப்புறம் இண்டிபெண்ட் இந்தியாவாக மாறினதுக்கப்புறமா எத்தனை பேர் வந்துட்டு இங்கே சிஎம்மாக இருந்திருக்கிறாங்கங்கிற வரையிலும் பார்த்தோம். நேற்று ஒரு கொஷின் கேட்டிருந்தோம், எவ்வளோ பேர் ரிப்ளை பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது இன்னும் முழுசாக தெரியல. ஏன்னா மெசேஜே வந்துட்டு நிறைய பேர் அனுப்புறதில்ல, அதுவும் ஒரு ரீசன். அனுப்பிச்சிங்க அட்லீஸ்ட் அதுக்கான பதிலையாவது அனுப்புங்க அப்படின்னு தான் கேட்டிருந்தேன், அனுப்புங்க. ரைட், அடுத்தது பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சிஎம் சீஃப் மினிஸ்டர். பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சரின் அதிகாரம் பணிகள் என்னென்ன? The chief minister is the real executive head of the state administration. மாநில நிர்வாகத்தினுடைய உண்மையான தலைவர், நிர்வாக தலைவர் அப்படின்னா அது சிஎம் தான். He has the following powers and functions. அவருக்குன்னு என்னென்ன அதிகாரங்கள் பணிகள் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவை தொடர்பான பணிகள். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சர்கள், அவங்க இருக்கக்கூடிய அவை, அமைச்சரவை தொடர்பான பணிகள், அதில் இருக்கக்கூடிய அதிகாரம். அடுத்தது ரிலேட்டிங் டு த கவர்னர், ஆளுநருக்கும் முதலமைச்சருக்குமான தொடர்பு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதை பற்றின பணிகள் என்னென்ன. அடுத்து ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் தொடர்பான பணிகள். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சட்டமன்றம், ஸோ சட்டமன்றம் தொடர்பான பணிகள். நாலாவதா அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ். அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ், இதர பணிகள் மற்றும் அதிகாரங்கள். ஸோ அமைச்சரவை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அடுத்தது ரிலேட்டிங் டு த கவர்னர், ஆளுநர் தொடர்பானது. ரிலேட்டிங் டு த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், சட்டமன்றம் தொடர்பானது. அதர் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ், இதர பணிகள் மற்றும் அதிகாரம். இப்போ இதை பற்றி ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோட முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், தொடர்புகள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஹெட் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், அமைச்சரவையினுடைய தலைவர் அப்படின்னா அது முதலமைச்சர். ரைட், ஃபர்ஸ்ட் ஒன் the chief minister recommends the person who can be appointed as ministry by governor. முதலமைச்சருடைய பரிந்துரையின்படி ஆளுநர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து பணி நியமனம் செஞ்சு வைக்கிறாரே. முதலமைச்சரை பணி நியமனம் அப்பாயிண்ட் பண்ணுறது வந்துட்டு கவர்னர். அதே போல் முதலமைச்சருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணுறதும் வந்து முதலமைச்சர் தான். ஆனால் அவருடைய அறிவுறுத்தல் படி கவர்னர் வந்து அந்த மினிஸ்டர்ஸை அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அடுத்து செகண்ட் ஒன், ஹீ ஷஃபிள்ஸ் அண்ட் ரீஷஃபிள்ஸ் ஹிஸ் மினிஸ்ட்ரி. அமைச்சர்களுக்கு துறைகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்குறாங்க. மினிஸ்ட்ரி அமைச்சரவை அதில்
துறைகளை வந்து ஒதுக்கீடு செய்கிறாங்க. துறைகள் எதெல்லாம் துறைகள், அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் he allocates the portfolios among the ministers. portfolios துறைகளை வந்து ஒதுக்கீடு செஞ்சு தராரு. என்ன துறைகள்? போக்குவரத்து துறை, அப்புறம் கல்வித்துறை, சுகாதாரத்துறை, இந்த மாதிரி துறைகள் எந்தெந்த துறைகளுக்கு யாரை மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது வந்து சிஎம். அவங்கள அந்த போஸ்டிங்கில் அப்பாயிண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா கவர்னர். ரைட். அடுத்ததோடு he shuffles and reshuffles his ministry. அவருடைய அமைச்சரவையை வந்து எப்போ வேணாலும் மாற்றி அமைக்கலாம். எப்படி மாற்றி அமைக்கிறது? ஒரு மினிஸ்டர் வந்துட்டு இப்போது டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு கூடுதல் பொறுப்பை கொடுக்கலாம். வேறு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டை அவர் கூட வந்துட்டு லிங்க் பண்ணலாம், அல்லது அவர் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எடுத்துகிட்டு வேற ஒருத்தரை போடலாம். இந்த மாதிரி ஷஃபிள் பண்ணுறதும் வந்துட்டு அவருடைய வேலை தான். அடுத்து he can ask a minister to resign or to advise the governor to dismiss him in case of a difference of opinion. ஒரு அமைச்சர் கூட கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும்பொழுது ராஜினாமா செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்துகிறாங்க, அல்லது பதவி நீக்கம் செய்ய ஆளுநருக்கு பரிந்துரை செய்கிறாரு. ஸோ முதலமைச்சர் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மினிஸ்டர் மேலே வந்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பொழுது அவர் அந்த போஸ்டிங்கிலிருந்து ராஜினாமா செய்ய வைக்கிறதும், அல்லது கவர்னர்கிட்ட வந்து அவரை அந்த பதவியிலிருந்தே வெளியில் எடுக்கிறத பற்றின முடிவையும் வந்து அவர் தான் அங்கே எடுக்கிறாரு. அடுத்து he presides over the meetings of the council of minister and influences its decision. அமைச்சரவை கூட்டத்தை தலைமை ஏற்று நடத்தி முடிவுகளை எடுக்கக்கூடியவர் முதலமைச்சர். அமைச்சர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய கூட்டத்தை லீடராக இருந்து அதை சரியாக கைட் பண்ணுறாரு. அதே சமயம் அங்கே மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசி அதனுடைய சரியான முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறத கடைசியாக யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா சிஎம், சீஃப் மினிஸ்டர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஃபைனலாக he guides, directs, controls and coordinates the activities of all the ministers. அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாரையுமே கண்ட்ரோலாகவும் சரியாக கைட் பண்ணியும் அவங்கள டைரக்ட் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேட் பண்ணக்கூடிய அந்த வேலையை அவங்களோட ஒன்றா இருந்து செய்கிறது யார் அப்படின்னா சிஎம். ஸோ அமைச்சரவை அப்படின்னு வரும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆளுநர்கிட்ட யாரை வந்து அங்கே மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பரிந்துரை செய்கிறாரு. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்க்கு டிபார்ட்மெண்ட்டை வந்து அலாட் பண்ணுறாங்க. அடுத்து அவங்களுடைய மினிஸ்ட்ரியை வந்து ஷஃபிள் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு வரும்பொழுது அவரை ரிசைன் பண்ண வைக்கிறதோ அல்லது அந்த போஸ்டிங்கிலிருந்து அவரை வந்து நீக்கிறதுக்காகவோ கவர்னர்கிட்ட வந்துட்டு கலந்து பேசி முடிவெடுக்கிறாங்க. அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மினிஸ்ட்ரியை வந்துட்டு லீட் பண்ணுறது யார் அப்படின்னா சிஎம் தான். கடைசியாக அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸை சரியாக கைட் பண்ணி டைரக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி கோஆர்டினேட்டோட ஒரு அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்கிறது யார் அப்படின்னா அதுவும் சிஎம். ஸோ இதுதான் அவருடைய அமைச்சரவை ரிலேட்டிங் டு த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துருக்கிறது. அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தா ரிலேட்டிங் டு த கவர்னர். இதை பற்றி அடுத்த கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.